பாடல் பார்த்தா ஆதியும் அந்தமும் நிறைந்தவனே சொல்லி முதல் பாடல்ல இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் என்பது ஒரு நோன்பு நோக்கக்கூடிய மாதம். இந்த நோன்பை வைணவர்கள் திருப்பாவை சொல்லியும் சைவர்கள் திருவம்பாவை பாடியும் அதிகாலையில் பாடி வணங்கி குளித்து நோன்பு இருந்தால் அவர்கள் எண்ணங்கள் ஈடேறும் என்பது இந்த மாதத்துடைய நம்பிக்கை. இந்த நோன்பு இடத்தில் நம்பிக்கை என்பது இங்கு மட்டுமல்ல, உலகத்தில் எல்லா சமயங்களிலும் இருக்கு. கிறிஸ்தவ மக்கள் கிட்ட 40 நாள் நோன்பு இருந்து விரதம் இருக்கிறாங்க. இன்னும் 2 மாதங்கள் இஸ்லாமியர்கள் 1 மாதம் நோன்பு இருந்து விரதம் இருக்கிறாங்க. அந்த விரதம் இருத்தல் எல்லா இதுவும் சுற்றி வந்துருக்கு. கிறிஸ்தவர்கள் 40 நாள் கலை நோன்பு இருந்து கத்தரை கும்பிடுறாங்க. கத்தரை என்பது அது அவங்க ஜோதி தான் சொல்றாங்க, லைட் ஆஃப் காடுங்கிறாங்க. இஸ்லாமும் இறைவன் ஜோதியானவன் அந்நூர் நூர் முகமதுனா நூரே முகமதுனா நூறுனாவே ஒளிதான். நூரே மஸ்ஜித்னா ஒளி நிறைந்த இடமே, நூரே சஷ்மின் ஒளி நிறைந்த மகளே திலமகளே, நூர் முகமதுனா ஒளி முறைந்த நபரே, ஒளி பெயர் நூர். நீங்க நூறுனா எண்ணிக்கை 100 இல்லை. அப்ப இறைவனை ஒளியாக உருவமற்றவனாக சொன்னதே முதலாக நம்முடைய இந்திய தேசம் தான். அதுவும் தமிழ் தேசம் சித்தர்கள் தான். அவங்க தான் சொன்னாங்க, ஓடி 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 ஒளிகிழந்த ஜோதியே உள்ளிருக்கும் ஜோதி தன்னை தான் உணரும் முன்னையே கோடி 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 மக்கள் மாண்டரே. சித்தருடைய பாடல். இந்த பாடல் எங்க ஆரம்பிச்சதுன்னா நம்ம தமிழ் சித்தர்கள் ஆரம்பிச்சு தெற்கு போய் வடக்கு போய் மேற்கு போய் திரும்ப இங்கே வந்துச்சு. ஏன்னா உலகத்தில் மனித இனம் தோன்றியது தமிழகம், தென் தமிழ் நாடு. மொழி தோன்றியது தமிழ் மொழி. மக்கள் தோன்றியது இங்கிருந்துதான் பரவலாக எல்லா தேசத்திற்கும் பரவி அங்கங்கே என்னென்ன அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள். அவர்கள் வாழ்க்கையில 5 வேறுபாடுகள் இருக்கும். உணவு, உடை, கலாச்சாரம் இருக்கும். எப்படி நம்ம சங்க இலக்கியத்துல குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாளையங்குளம், இந்த 5 வகை நிலை மக்கள் கூட உணவுல வேறுபாடு இருக்கும், உடையில வேறுபாடு இருக்கும். இப்ப குளிர்காலம் வந்தோடனே அதுக்கேற்ற மாதிரி உணவு சாப்பிட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி உடை போட்டாங்க. கோடை காலம் வந்தா அதுக்கேற்ற மாதிரி உணவு சாப்பிட்டோம். நாமெல்லாம் மருத்துவத்தில் இருக்கோம். ஆனா மலையில இருக்கவங்களுடைய சூழலுக்கும் நம்ம சூழல் ஒன்னாகுங்களா? காடுல இருக்கும் நம்மளும் ஒன்னாக முடியுமா? கடல்ல இருக்கவும் நம்மளும் ஒன்னாக முடியாது. இந்த ஒரு மனித இணைய கலாச்சார இட பாகுபாட்டை சங்க இலக்கியங்கள் அருமையாக கொடுத்திருக்கு நமக்கு. குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாளையுடைய அவங்களுடைய உணவுகளிலிருந்து வேறுபாடு இருக்கும். ஆனாலும் அதையும் தாண்டி ஒருமை என்னன்னா அவர்களுக்குள்ளே ஆத்மா பரமாத்மா என்பது ஒன்றுதான். அது எந்த பேரை நீங்க 100 பேர்ல அழைத்து கூட்டாலும் ஒண்ணுதான். நீங்கள் இறைவனை பரம ஆத்மாவை இந்த ஆதியும் அந்தமும் நிறைந்தவனை நீங்கள் எந்த பேரில் அழைத்து கூப்பிட்டாலும் பெயர் ஒன்றுதான். உங்களுடைய வழிபாடு வேற எதாவது இருக்கலாம், தகுதியை ஏற்கலாம். ஆனால் அந்த ஆத்மா என்பது எல்லா இதையும் மக்களுக்கும் ஒன்றாகத்தான் இருக்கும். நம்ம மருத்துவமனை கூட இருக்காரு, எல்லாருக்கும் சோல் என்பது எல்லாருக்கும் யாருக்கும் வேறுபாடு கிடையாது. அவரவர்கள் தனித்தனி பேர்ல எடுத்துட்டு எப்படி ஒரு குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு போயிட்டு ஒரு 4 மக்கள் 5 மக்கள் இருக்காங்கன்னா எல்லாமே ஒரே காலத்துல இருக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட இதுக்கப்புறம் அவங்க குழந்தை பேரன் பார்த்தீங்கன்னா அவங்க தனி பிரிஞ்சு போயிடுவாங்க, அவங்களுக்கு குடும்பம் தனியாக போயிடுவாங்க. இப்படித்தான் உலக மக்கள் பரவியது. மனித இனம் என்பது மனித இனத்திலிருந்து தான் வந்தது. டார்வினுடைய பரிணாம கொள்கை என்பது புறங்களிலிருந்து மனிதன் பிறக்கவில்லை. அது எந்த ஆண்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாமிய ஏற்றுக்கொள்ள கிறிஸ்தவ ஏற்றுக்கொள்ள மனிதன் தான் பிறந்தான். அந்த மனிதன் பிறந்த முதல் இடமே நம்முடைய ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கிற ஆதம்பாவ மலை இன்னும் இருக்கு. அதுக்கு இன்னும் ராமர் மலைன்னு சொல்றாங்க. அந்த மலையில தான் முதல் மனிதன் வந்தார், ஆதம்பாவ மலை. அவர் ஸ்ரீலங்காவுக்கு போய் அங்கிருந்து அவருக்கு ஒரு பெண் துணை வந்தது. இந்த இருவர்கள் மூலமாக பெருகி முதலில் எப்படி இருந்துச்சுன்னா ஆரம்பத்தில் சகோதரி திருமணம் பழக்கம் இருந்துச்சான். பின்னால்தான் சகோதரி மகளை கல்யாணம் பண்றாங்க இருந்தது. அந்த பழக்கம் இன்னும் நம்ம கிட்ட இருக்கு இல்லைங்களா? அதனால் மனிதன் தோன்றியது நம் பகுதி. ஏன்னா மற்ற இடத்துல குளிர்ந்த பகுதி. இன்னைக்கு ஆஸ்திரேலியா, அமெரிக்காலாம் ஐஸ் இன்னைக்கே அப்படிக்கலாம். பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருந்திருக்க முடியும்? அங்க மனிதனை வாழ்ந்திருக்க முடியாது. மனிதனம் வாழ்வதற்கான சூழ்நிலை தென்குமரி என்று அழைக்கப்படுகின்ற லெமூரியா கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கிற வெளியகண்டம் அது இன்னைக்கு கடலால் சூழப்பட்டுள்ளது. இங்கிருந்து தென்பகுதியில் இருந்தால் வடபகுதிக்கும் தெற்கும் மேற்கும் இப்படி மேற்கு போனா அரபு தேசம், கிழக்கு இந்த பக்கம் இந்த கடல் தானா இலங்கை, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர். இதை மேற்கு தாண்டி போனாக்கா ஐரோப்பிய நாடு வந்துடும். இந்த நமக்கு மேற்கு பகுதியை இந்த அரபிக்கடல் தாண்டி போனா அரேபிய தேசம். அரேபிய தேசத்திலிருந்து அப்படியே போனீங்கன்னா நம்ம எகிப்திலிருந்து ரோமாபுரிக்கு போயிடலாம். ரோமாபுரிந்து நீங்க லண்டனுக்கு போயிடலாம். அதை தாண்டி தான் அமெரிக்கா அவ்வளவு தூரம் இருக்கு. அந்த நாட்டில் அந்த காலத்தில் மனிதர்கள் தோன்றிருக்கவில்லை. இங்கிருந்து பரவிய மனிதர்கள். அதனால அபய பிராட்டி திரைகள் ஓடியும் திரவியும் தேடி இந்த வார்த்தையை சொன்னாங்க. வெளியூர் போய் சம்பாதிக்க சொல்லல,
கடலும் கப்பலும் விமானமும் கண்டுபிடிக்காத காலத்துல திரைக்கடல் ஓடி திரவியம் பொருள் தேடிச்சுனாங்க. அந்த பொருளை எப்படி இந்த பறவைன்னு சொன்னாக்கா, நம்ம சேர நாட்டில் இருக்கிற வாசனை மிகுந்த திரவியங்கள் ஏலக்காய், இஞ்சி, இந்த மிளகு, இதை உலகத்தில் எந்த நாட்டில் விளையவே இல்லை. இது குண்டி அரபு தேசத்துக்குள் போச்சு, அரபுலேருந்து அங்கே போயிடுச்சு. இன்னைக்கும் அரபு நாட்டில் அந்த ஏலக்காய்க்கு ஹேல்னு பேர் இருக்கு, இஞ்சிக்கு ஜிஞ்ச். இந்த ஜிஞ்சு தான் இங்கிலீஷில் ஜிஞ்சர்னு பேர் மாறிச்சு. தமிழ்லேருந்து இஞ்சி, அரபிக்கில் ஜிஞ்ச், இஞ்ச், ஜின், ஜிஞ்சர், இப்படிதான் பெயர் சொல்லாச்சு மாறி போச்சு. ஒவ்வொரு பொருளும் மாங்காய் கூட அரபு லண்டனில் விளையல, இங்கிருந்து மாங்காய் தான் மாங்கோ அப்படிங்கிற அரபு, அது மேங்கோன்னு ஆகிட்டு. இப்படி ஒவ்வொரு சொல்லும் பொருளும் நம் சேர நாட்டிலிருந்து உலகம் முழுக்க பரவுது. சமீபத்தில் காந்தாரான ஒரு திரைப்படம் வந்திருக்கு, யாராவது பார்த்தீங்களா? அதெல்லாம் ஆன்மீகத்தை பற்றி இருக்கும். அந்த திரைப்படத்தில் அருமையாக காமிப்பாங்க. எப்படி இங்கிருந்து பொருட்கள் விளைய வச்சு அந்த அந்நிய தேசத்துக்கு கொண்டு போகிறாங்க, அவங்க எப்படி அதை படுறாங்கன்னு சொல்லி அங்கே மலையிலிருந்து விளைய வச்சு கொண்டு வந்து நாட்டில் விற்பாங்க. விற்று அது கடல் கடந்து போகும். அப்போ கடல் கடந்து சென்றவன் தமிழன், திரைக்கடலோடும் திரவியம் தேடி என்ற வாக்கியத்தை கொடுத்து அமைக்கிறான். வேற எதுலையும் இந்த வாக்கியத்தில் பார்க்க முடியாது, ஆங்கில இலக்கியத்தில் பார்க்க முடியாது. அவன் அப்புறம் தான் பின்னாடி வந்தான். அவன் வணிகம் செய்ய வந்தான், மதத்தை பரப்ப வந்தான். அப்புறம் மதம் வந்ததுக்கு அப்புறம் தான் போனான். அவன் வருவதற்கு முன்னாலே வளமிக்க நாடாகவும் மொழியாகவும் இலக்கியத்தை காப்பியமாகவும் கொண்ட ஒரு தமிழ் தேசம் தான் இங்கிருந்தான். இந்த எல்லா பொருளும் சொன்னது அதில் தான் ஆன்மீகம் சென்றது. அதில் தான் அந்த ஓரிய சித்தாந்தம் ஜோதியானவன் சொல்லிச்சு. அது யாருக்கு விளங்குன்னு சொன்னாங்க, எல்லாருக்கும் விளங்க. அப்போ இந்த ஜோதி நிலை பரவசனம் என்பது புலவர் ஐயா போன்றவர்கள் படித்த பண்புள்ள நிலைக்குத்தான் வர முடியும். ஆரம்ப கட்டத்தில் குழந்தைகளுக்குலாம் நம்ம ஏதாவது ஒரு பொம்மை காமிச்சு இது ஒரு உருவம், இது பயமுறதுக்கு சொல்றாங்க. அந்த பயமெல்லாம் தாண்டி டீச்சரை போலையோ டாக்டரை போலையோ நல்லா மெத்த படித்து வரும்போது அந்த சோல், அறிவு, ஆண்மை, இந்த ஐம்பூதங்களை அடைக்கலாம். நிலம், நீர், காற்று, வெப்பம், வாயுக்கள், ஐம்பூதங்கள். அரபியில் பஞ்ச தண்ணுன்னு பஞ்ச, அந்த 5 பூதங்களால் ஒரு உடலானது, 5 பூதங்களால் ஒரு மனிதனுடைய இது இருக்கு. இந்த இது போயிடுச்சுன்னா முடிவு வச்சு கதை. நம்ம உள்ள இருக்க காற்று வெளியே போயிடுச்சுன்னா முட்டை மாதிரி சொல்லுவாங்க. ஒரு மருத்துவ கூட சொன்னார், இதயம் எப்படின்னு தெரியுமா, ஒரு முட்டை டக்குன்னு போட்டால் உடஞ்சிரும். அது மாதிரி அவ்வளோ மென்மையானதான் நம்ம இதயம், கொஞ்சம் டக்குன்னு போயிடும். அதான் இதயத்தை பொறுமையாக எந்தவித அதிகமான அழுத்தம் கொடுக்காமையும் அதிகமாக வேலைப்படுத்துவர்கள் மென்மையாகவும் இனிமையாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று மனநல மருத்துவர் நமக்கு அறிவுரை கொடுக்குறாங்க. அந்த மென்மை எப்படி வருதுன்னா ஆன்மீகத்தில் தான் கிடைக்கும். ஒரு அமைதி, பிரார்த்தனை, நம்முடைய இதை சக்தியை வளப்படுத்திக் கொள்வது. அந்த சக்தி தான் பிராணவாயு. இந்த பிராணவாயு அமர்ந்து தியானம் செய்வது எல்லா சமயங்களிலும் இருக்குது. நீங்கள் அது உருவம் வைத்துக் கொண்டு வணங்கினாலும் சரி, இல்லாமல் வணங்கினாலும் சரி, இறைவன் ஜோதியாக அவனை வணங்கினாலும் இந்த காற்றை உள்வாங்கி வெளிப்படுத்த வேண்டும். அப்போ இந்த காற்றை உள்வாங்க செயல் ஆன்மீகத்தினால் கிடைக்கிறது. இதை ஆழ்ந்த உணர்வு தான் நம்முடைய மனவளைக்கலை மன்றம்னா அதுக்குன்னு தனி பயிற்சி கொடுத்து செய்கிறாங்க. அதுவும் உண்மைதான், நல்ல தவறில்லை. நீங்கள் எப்படி வணங்கினாலும் நீங்கள் மனிதனுடைய செயல்கள் எங்கு தீர்மானிக்கப்படுகின்றன, உங்களுடைய உயர்ந்தவர் யார் என்று ஒரு ஞானிகிட்ட போய் கேட்டாங்க. இந்த மொழி பேசுகிறான், இந்த மொழி பேசுவதால் அவன் உயர்ந்தவனா, இல்லை அவன் அழகாக சிவப்பாக இருக்கிறான் அதனால் அவன் உயர்ந்தவனா, இல்லை மெத்த படித்திருக்கிறான் அதனால உயர்ந்தவனா, அப்படி என்ன யார் நற்செயல்களை செய்கிறார்களோ இல்லையா, தக்கார் தகவலார் அவரவர் எச்சத்தார் காணப்படும் வள்ளுவன் சொன்ன வாக்கு. யார் எப்படிப்பட்டவன காணும். நம்ம விஜயகுமார் செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் மாதிரி அவரை மாதிரி பல விஜயகுமார் உருவானவே சமூகம், சமுதாயம் ஒரு அமைதி அழிந்தது. நல்ல செயல்கள் யார் தங்க இது கிடையாது. இதில் கூட சொன்ன நல்ல செயல்கள், நற்செயல்கள். நபிகள் கடைசியா சொன்ன வார்த்தை தான். கடைசியா அவர் முடிச்ச வார்த்தை அவர் 23 ஆண்டு காலம் அவர் பிரச்சாரம் முடிச்சுட்டு கடைசியா ஒரு மரணத்துக்கு முன்னாடி யாருன்னு கேட்குறேன், நான் போயிடுவேன், நீங்க யார் உங்களை உயர்ந்தது தெரியுமா, நல்ல வேடம் பட்டவங்க கிடையாது, மொழி பேசுறவங்க கிடையாது, மெத்த புத்தகத்தை படிச்சவங்க கிடையாது, உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் நற்செயல்களை நன்மையை செய்து கொண்டே இருங்கள், நன்மை செய்து கொண்டே இருக்க கயிறில் சாலியாற்றல் அமல், நல்ல செயல்களை உங்கள் வாழ்க்கையில் எவரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களே உங்களை உயர்ந்தவர் சொல்லிட்டேன். மொழி பேசுறதாலேயோ உருவத்தை வச்சுக்கிட்டு இருந்தாலையோ வேடங்கள், ஆன்மீக வேடங்களை வடிவங்களோ இல்லை. இப்ப செயல்களை யார் செய்யறானோ எல்லாம் இதுதான் வள்ளுவர் அழகா சொல்லிட்டார். தக்கா தகவலார் அவரவர் எச்சத்தார் காணும். எச்சம் இருந்து 2 பொருள் சொல்லியிருக்கிறவர்களுக்கு நம்முடைய பிள்ளைகள் ஒன்று எச்சம், நாம் செய்கின்ற செயல்கள் ஒரு எச்சம். அப்ப இந்த செயல் நற்கர்மங்களை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் உயர்ந்தவர்கள் என்று எல்லா சமயம் தான் சொல்லுகிறது. இடையில் மாறுபாடு வந்திருக்கலாம், வழிபட்டிருக்கலாம். இயேசுநாதரை வழிபடுவது கூட இடையில் வந்தது. ஆரம்ப காலத்தில் இயேசுநாதர் அவர் தன்னை வழிபட சொல்லவில்லை. அவரையும் தாண்டி ஒரு ஆத்மா இருக்குது, என்னையும் தாண்டி ஒரு சக்தி இருக்குது, அதைத்தான் வழிபட சொன்னார்கள்.
ஆனால் பின்னால் வந்த மக்கள் என்ன சொன்னார்கள், அவரே வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இப்போ வள்ளலார் வந்து ஜோதியை தான் இறைவனா வளர்க்க சொன்னார். பிற்காலத்தில் ஒரு குறிப்பு இருந்தால் அவரே வளர்ச்சி வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலை இயேசுநாதர் நிலைக்கு வந்துச்சு. அதனால தான் நபிகள் நாங்கள் இருக்குள்ள என்ன சொன்னாரு, உருவத்தை என்னை வச்சு உருவம் எடுக்காத, வரையாத, படையாத, நீ எங்கே இருக்கிறோ அந்த இடத்துல இறைவன் நினைத்து வணங்கிட்டார். அது எந்த இறைவனை எந்த பேரால் சொன்னாலும் இறைவனை நினைத்து வணங்குங்கள், தொழுங்கள், நற்செயல்களை மட்டும் செய்ய, நல்ல செயல்களை செய்து கொண்டே இருங்கள், அவன் தான் உயர்ந்தவன் என்பதை ஆணித்தரமாக உயர்த்துகிறது. அப்போ இறைவனுடைய கான்செப்ட் வந்து எல்லாருக்கும் வந்துச்சு. இந்த 5 விஷயங்கள் தான், வேற எதுவுமே கிடையாது. இதுல பாருங்களேன், இப்போ இந்த வைணவத்தில் ஒரு சிறப்பான இந்த மதத்தோட சிறப்பான இந்த பாடல்களை 1-2 நம்முடைய பெண்களோ தமிழ் படித்தவளோ படிக்கணும். படித்த எல்லா இதழிலும் வருது, தினகரில், தினத்தந்திர எல்லா இதிலும் ஒவ்வொரு நாளும் இந்த மார்கழிகளை பற்றி சிறப்பு வந்து அந்த பாடலை கொஞ்சம் படித்து ஆரம்பிச்சு அந்த நோம்பு நல்லா குளித்து விட்டு இருக்க சொல்லுது. எல்லா சமயம் சொல்லுது. ஏன்னா அதிகாலை குளித்தல் என்பது சுகாதாரம். 2வது பெண்கள் வந்து தூய்மை, அவங்களுடைய இரவு நேரத்தில் தாம்பத்தியம் இருந்தார்கள், அது தூய்மை அடைந்து குளித்து விட்டு அவர்கள் இறைவனை வணங்கினால் அவர்களுடைய செயல்கள் எண்ணங்கள் இல்லை. படிக்கிற பையன் கூட அப்படிதான் சொன்னான். அந்த காலத்தில் அப்படிதான் படித்தோம். 5 மணிக்கு 4 மணிக்கு வச்சு படிப்பா, ஒரு பாரா நான் நைட் ஃபுல்லாக படிக்கிறத விட இப்போ படித்தா வந்து சொல்லு. ஆனால் இன்றைக்கு சூழல் மாறி போச்சு. அவன் நைட்டு 11 மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருக்கான், காலையில் 8 மணி தான் எழுந்திருக்கான், 8 மணி தான் எழுச்சி விட்டு சாப்பிட மாறிடுச்சு இல்லையா. ஆனால் அந்த திருமம்பவை பாடல் வந்து அதிகாலை துகிலிருந்து நீங்கள் செல்லுங்கள். இந்த ஒரு பாடல் பண்ண முதல் பாடுங்க. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் நீராட போதுமீர் போதுமில நேரிழையீர் சீர் மல்கும் ஆயப்பாடி செல்வர் சிறுமீர் கூர்வேல் கொடுந்தொழிலான் நந்த கோபாலன் துமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மயம் அதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பரிதறிவான் பாரார் புகழ் படிந்தலோ எம்பாவாய். எம்பாவான பெண்களே எழுந்திருங்க, அந்த நாராயணன் யசோதையுடைய மகன் நமக்கு அருள் தருவான். அதனால இந்த மதிலிருந்த நிலவு நிறந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா அதிகாலை நிலவு அழகா தெரியும். இந்த அதிகாலை நிலவுத்திலிருந்து இந்த மாதங்களை எந்திரிச்சு குளித்து விட்டு ஆயர்பாடினா இந்த மாடு வளர்க்கக்கூடிய ஒரு இனம் இருக்கு, குளம் இருக்கு. இங்கே பிருந்தாவனத்துலையும் நீங்க இதுலேயும் மதுராவில் போனீங்கன்னா அந்த மாடுக்கே ஒரு இது வச்சிருக்காங்க. அவங்க அங்கே எப்போ போனாலும் இரவு முழுக்க அந்த பிருந்தாவன கோயில் போனால் நான் போயிருக்காங்க. இரவு 12 மணிக்கு போனால் தயிர் கிடைக்கும், மோர் கிடைக்கும். அதுக்குன்னே ஒரு குளம் இருக்காங்க. அந்த மாடுகள் பெய்யறதுக்கு தனியாக இடம்லாம் கிடையாது. இன்னைக்கு அரசாங்கம் பல ஏக்கர் இடம் விட்டுருக்கான். அப்போ அதிகாலை மாடுகளை அழைத்து கொண்டும் ஒரு பக்கம் பறவை எழுந்து போகும். அவங்கெல்லாம் எழுந்திரிச்சுட்டாங்க, நீங்களும் எழுந்துருங்க. எழுந்திரிச்சு போயிட்டு குளித்து விட்டு இந்த நாராயணனாக யசோதையோட திருப்புவரான நாராயணனை, இது வைணவத்தை பற்றி சொல்லக்கூடிய பாடல். வைணவ மக்கள் அவர்களுக்குரிய பாடல் இது. யாருக்கும் அந்த பாடலை ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை எதுவும் ஏற்றுக்கொள்ள யாரும் பிரச்சனை இல்லை. வைணவத்துக்கு சொல்லுது. இது சொல்லக்கூடிய நோக்கம் என்னன்னா அதிகாலை எழுந்திருங்கள், குளியுங்கள், இறைவனை தொழுங்கள். அது